மனைவியிடம் அதிகம் எதிர்பார்க்கக்கூடாத விஷயங்கள். திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் என ஆண் பெண்ணிடம் வேறுபாடுகள் குறித்து ஒரு ஆய்வு செய்தால் பெண்கள்தான் பெருவாரியாக மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள். படித்த பெண்கள், படிக்காத பெண்கள் என யாராக இருந்தாலும் இது சமநிலையில்தான் இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் பிறந்த வீடு புகுந்த வீடு என பெண்கள் தான் பெரும் மாற்றத்தை காண்கிறார்கள். இது மட்டுமல்ல, திருமணத்திற்கு பிறகு கணவன் மற்றும் கணவன் வீட்டார் அந்த பெண்ணின் மீது வைக்கும் எதிர்பார்ப்புகளும் கூட முக்கிய காரணமாக எண்ணலாம். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லை அல்லது அளவை கடந்து போகும்போது நிச்சயமாக உறவில் விரிசல் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது மனைவியிடம் அதிகம் எதிர்பார்க்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குணாதிசயம். திருமணத்திற்கு பிறகு ஒருவருக்காக மற்றொருவருடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்க வேண்டாம். ஒருவர் போலவே மற்றவர் இருப்பதற்கு கண்ணாடியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தவறுகளை திருத்திக் கொள்ளலாம், அதற்காக முற்றிலுமாக மாற்றி அமைக்க நினைக்க வேண்டாம். இரண்டாவது, ஷாப்பிங். ஷாப்பிங் செய்யாமல் பெண்களால் இருக்க முடியாது. சிலர் மால்களுக்கு செல்வார்கள், சிலர் கடை வீதிக்கு செல்வார்கள். இடங்களும் விலையும் மாறுபடுமே தவிர இந்த குணாதிசயம் மாறுபடாது. பெரும்பாலான பெண்கள் அளவிற்கு அதிகமாக செலவு செய்வதில்லை என்பதேதான் உண்மை. ஏனெனில் சேமிப்பில் ஆண்களை விட பெண்களே பலே கில்லாடிகள் என்பதை கணவன்மார்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்தபடியாக, பிறந்த வீடு. பிறந்த வீட்டுக்கு சென்று வருவதை குறைத்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்க வேண்டாம். பெரும்பாலான இல்லங்களில் சண்டைகள் துவங்குவதே இந்த காரணத்தினால்தான். பிடித்தமான காரியங்கள் மாடர்ன் பெண்ணாக இருந்தாலும் சரி, கிராமத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு பொறுமை என்ற பெயரில்தான் தங்களுக்கு பிடித்த விஷயங்களை பலவற்றை இழக்கின்றனர். 36 வயதிலே ஜோதிகா மாதிரிதான் பள்ளி கல்லூரி காலத்தில் பல திறமைகள் கொண்டிருந்த பெண்கள் திருமணத்திற்கு பிறகு வேலை, குடும்பம் என சுருங்கி விடுகிறார்கள். அடுத்தபடியாக, தோழமை. பொதுவாக பெண்களின் தோழமை வாழ்க்கை மிக குறுகிய வட்டம். பள்ளியில் ஒரு தோழமை கூட்டம், கல்லூரியில் ஒரு தோழமை கூட்டம், வேலை, இடம், இல்லறம் என இவர்களது தோழமை மாறிக்கொண்டே இருக்கும். பள்ளி முதல் திருமணம் முடிந்தும் அதே தோழமையுடன் தொடர்வது என்பது பெண்களின் வாழ்க்கையில் அதிசயம்தான். இந்த தலைமுறையில் தான் இது மாற்றம் அடைந்து வருகிறது. அடுத்தபடியாக, தாம்பத்தியம். தாம்பத்தியத்தில் சிலருக்கு ஈடுபாடு, ஆர்வம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு இது குறைவாகத்தான் இருக்கும். விருப்பத்தை தெரிவிப்பது தவறல்ல, வற்புறுத்துவதுதான் தவறு. அதிகமாக இதில் எதிர்பார்ப்பு கொள்வது உங்கள் மீதான நற்கருத்தை குலைக்கும். வாய்ப்புகள் இருக்கின்றன. சுபகாரிய நிகழ்வுகள். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகும் இந்த தருணத்தில் வேலைக்கு சென்று வந்த பிறகு வீட்டு விசேஷங்களையும் முழுமையாக, நேர்த்தியாக, கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என எண்ண வேண்டாம். பெரும்பாலான வீடுகளில் மனைவி அனைத்தையும் ஏற்பாடு செய்த பிறகு உறுப்பினர்கள் மொத்தமாக கொண்டாடிவிட்டு சென்று விடுவார்கள். நிகழ்வு முடிந்த பிறகும் அனைத்தையும் ஒழுங்கு செய்வதும் கூட பெண்கள் தலையில்தான் விழும். எனவே ஒன்றாக சேர்த்து எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து ஒன்றாக நிகழ்வுகளை கொண்டாடுங்கள். அடுத்தபடியாக கொண்டாடுகள். மாத்திக்கம். குழந்தை வளர்ப்பு, சமையல், வீட்டு வேலை என அனைத்தும் பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை, எதிர்பார்ப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு நிகரான பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுக்காக இணையாக ஆண்களும் வீட்டு வேலைகளை செய்யக்கூடாதா என்ன? இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.